ஹலோ கைஸ், இது உங்கள் கிராக்கர்ஸ் ஐசி அகாடமி. டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர் அவர்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் அவர் சொன்ன ஒரு வார்த்தைகள், அதாவது வாசகம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க முடியும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், மணிப்பு என்பது எம்மொழிச்சொல் அப்படின்னா மணிப்பு என்பது உருது மொழிச்சொல். சரிங்களா, அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. அடுத்து பாருங்கள், முக்கியமான ஒரு கண்டென்ட்டு. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிதிமாற் கலைஞர். தமிழை தலைக்க செய்த செம்மல் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகளார். தமிழை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர். ஸோ 2 டைம் கேட்டிருக்காங்க, 2019 கேட்டிருக்காங்க, 13 கேட்டிருக்காங்க, இனி வந்து வரும். சரிங்களா, தமிழை ஆளன வளர்த்த மாண்புறச் செய்தவர் யாருன்னு. அடுத்து பாருங்கள், இவரோட சிறப்பு பேர் வந்து பார்த்திங்கன்னா தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானம் காத்தவர், தமிழர் நிலம் என காப்பதே தன் உயிர் மூச்சாக கொண்டவர் சொல்லிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர். சரிங்களா, அடுத்து பாருங்கள், தமிழை வடமொழி வல்லமையிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று யார் சொன்னார் பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர். இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆனது தான். ஸோ இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு, 2019, 13 கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தமிழ் பெருங்காவலர். ஸோ இங்கே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அவரோட சிறப்பு பெயர். ஸோ தமிழ் பெருங்காவலர் என்று அழைக்கப்படுவது யார் பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர். சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்டவற்றில் பொருந்தாது என்பது இலக்கிய செம்மல் கொடுத்துருவோம். இலக்கிய பெட்டகம், இலக்கிய செம்மல் கிடையாது, இலக்கண செம்மல் தான் வரும், இலக்கிய பெட்டகம். சரிங்களா, அடுத்த ஒரு பாயிண்ட் பாருங்கள், தேவநேய பாவாணர் வந்து எத்தனை நூலை வந்து பார்த்திங்கன்னா படைத்துள்ளார் பார்த்தீங்கன்னா 43 நூல்களை வந்து பார்த்திங்கன்னா படைத்துள்ளார். அவர் படைத்த நூல்கள் பாருங்கள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், தமிழர் விளையாட்டு, மண்ணிலே விண். ரொம்ப முக்கியம், மண்ணிலே விண் வந்து ரிப்பீட்டாக கேட்டே இருக்காங்க. சரிங்களா, அடுத்து 43 நூல்களை படைத்துள்ளார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். சரிங்களா, அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிடுங்க, அவர் வந்து பார்த்திங்கன்னா அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றிய ஆண்டு கேட்டிருக்காங்க 2017, 8/5/1974. ஸோ எப்போ வந்து பார்த்திங்கன்னா 8/5/1976. அதே மாதிரி ஒரு முக்கியமான கோட் பாருங்கள், எனக்கு வறுமை உண்டு, மனைவியும் மக்களும் உண்டு, அதனோடு மானமும் உண்டு என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர். இங்கே வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2024 கேட்டிருக்காங்க, 2024 குரூப் 4லேருந்து கேட்டிருக்காங்க தேவநேய பாவாணர் பற்றி. அடுத்து பாருங்கள், எனக்கு வறுமை உண்டு, மனைவி உண்டு, அத்தோடு மானமும் உண்டு சொல்லிட்டு யார் சொல்லிப்பா தேவநேய பாவாணர் சொல்லிப்பார். ஸோ இது டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனான டீட்டெயில் வந்து பார்க்கலாம். சரி, தேங்க்யூ.